ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உரத்தை தயாரிக்க போகிறேன். எல்லா ஐட்டம்ஸும் வச்சுக்கிறேன். இதில் முக்கியமாக பிளாஸ்டிக் சேர்த்தா உரமே கிடையாது. இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நான். அப்புறம் உரம்னா ஃபெர்டிலைசர். இங்கே பாருங்கள், காய்கறி வேஸ்ட்டாக போனதெல்லாம் எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக போனதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். இப்போ உரத்தை எப்படி தயாரிக்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இட்லி, கெட்டு போன இட்லியில் போட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல்கள்லாம் போடணும், வெட்டின்னு. அதுக்கப்புறம் நான் இப்போ முட்டை ஓடு சேர்க்க போகிறேன். சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம இது சேர்க்க போகிறோம், பாஸ்தா. அடுத்தது தேங்காய் செல்லு சேர்க்க போகிறோம். அடுத்தது நம்ம வேஸ்ட்டாக போன காய்கறி சேர்க்க போகிறோம். அது நம்ம இப்போ கீரை சேர்க்க போகிறோம். இந்த கீரை உடம்பு நல்லது, வாங்கி சாப்பிடுங்க. இப்போ மஞ்சள் சேர்க்க போகிறோம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். இந்த அளவு சேர்க்கணும் மஞ்சள் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை கிளறி விடணும். கிளறி விட்டா நல்லா உரங்கள் வெளியிடும். அதுதான் முடிஞ்சது. இதுக்கப்புறம் நம்ம இப்போ போய் வெயிலில் வைக்க போகிறோம். வெயில் வச்சா உரம் இன்னும் 2 நாளைக்கு போகணும். வெயிலில் வச்சிட்டோம். வச்சுட்ட உடனே இப்போ ஒன்றா மூடி வைக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய வளர்ப்புகள். நான் கருவேப்பிலை செடி வச்சுக்கிறேன், தக்காளி செடி வச்சுக்கிறேன், கொத்தமல்லி புதுசாக போட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் நல்லா இருக்கும். பாய்.